சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் வர சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா புதுசாக வர வீடியோங்களை பார்க்கலாம். நீங்கள் அதே மேலே டைட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்களன்னா செகண்ட் பார்ட் வரும். இந்த பேட்ச் டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாம் கம்மு வச்சு ஒட்டுவோம், ஆனால் இது ஒட்டினா நிறைய நிற்க மாட்டேங்குது. அதனால் இதையும் நம்ம மிஷின் ஸ்டிச்சிலே தைக்க போகிறோம். இப்போ இது வந்து ஸ்லீவில் ஒட்டலாம், எப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்கள், இது ஸ்லீவ் சென்டர் இருக்காது போட்டுக்கேன் பாருங்கள். அது வரையும் சென்டர் பார்த்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் டிசைன் வந்து கரெக்டாக நம்ம கைக்கிட்ட எப்படி வச்சுக்கலாம், கரெக்டாக அந்த இதுக்கும். இப்போ இது ஓரத்துலேயே தையல் போட்டு வரணும். இங்கே ஸ்டோன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அது மேலே பட்டதுன்னு ஊசி ஓடியும். அது மேலே படாமே அப்படியே ஓரத்துலேயே தையல் போட்டு வரலாம். இது வந்து நம்ம சாதா கையிலே போடலாம். பாருங்கள் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். மெதுவாக தைக்கலாம். இது ஒட்டினா நிற்காது, நம்ம தைக்க தான் இது பெஸ்ட்டு. முடி ஸ்டேஜில் குறுக்கடிக்கலாம் கொஞ்சம். பாருங்கள் தைச்சிருக்கோம். பாருங்கள், இது பிரியாது, தண்ணியில் நீங்கள் போட்டு எடுத்தாலும் வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை சுற்றி நம்ம லேஸ் வச்சு டிசைன் பண்ணலாம். இதை ஓரமாக வச்சு தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம இந்த பேட்சை சுற்றி நம்ம இதை தைக்கலாம். அந்த ரவுண்ட் டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கைடு தூக்கி வச்சோன்னா கரெக்டாக வரும் அந்த ரவுண்டு. இந்த ஷேப் கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக இங்கே மடித்த மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப் கிட்ட நிப்பாட்டி நம்ம திருப்பிக்கலாம். நம்ம இந்த லேஸ் மேலே வச்சு அப்படியே தையல் போடலாம். பாருங்க, இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இது ஒன் சைடு முடிச்சிட்டோம், இன்னொரு சைடும் தையல் போடலாம். ஏன்னா இது ரெண்டு சைடு போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். கரெக்டாக அந்த ஷேப் கிட்டோன்னே கைடு தூக்கலாம் நம்ம ஒரு குத்தி இறக்கி. நம்ம ஸ்லீவில் இந்த டிசைன் வச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் வச்சுருக்கேன் நான், அதையும் பார்க்கலாம்.
பாருங்கள் 2 ஸ்லீவோட டிசைன் வச்சுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 கைக்கும் வச்சோம் இல்லைங்களா, இப்போ நம்ம பேக் முதுகுக்கும் இதே மாதிரி பேட்ச் வச்சுருக்கேன் நான், அதையும் நம்ம வைக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் வர சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா புதுசாக வர வீடியோங்களை பார்க்கலாம் நீங்கள். அது மேலே டைட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்களன்னா செகண்ட் பார்ட் வரும். அந்த